Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது percentage. Samir spends 25% of his monthly income on food and 15% on the education of his children. Of the remaining salary, he spends 25% on entertainment and 20% on electricity bill. He is now left with rupees 10,385. What is the monthly salary of Samir னு கேட்டிருக்காங்க. ஓகே, சமீர் தனது மாத வருமானத்தில் 25% வந்து உணவுக்காகவும் 15% வந்து குழந்தைகளோட கல்விக்காகவும் செலவிடுகிறார். மீதமுள்ள சம்பளத்தில் 25% வந்து பொழுதுபோக்கிற்கும் 20% வந்து மின்சார கட்டணத்திற்கும் செலவிடுகிறார். அவருக்கு இப்போது மீதம் ரூபாய் 10,385 உள்ளது. சமீரின் மாத சம்பளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சமீரோட மாத சம்பளம் எனக்கு தெரியாது, ஸோ அதனால நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நமக்கு பர்சன்டேஜ்னா தெரியும் 100ன்னு சொல்லிட்டு. ஸோ 100%ல இருந்தால் அவர் ஒவ்வொரு இதுக்கும் செலவு பண்ணுறாரு. ஓகேவா? எக்ஸ் இன்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கணும்? சமீர் ஸ்பெண்ட்ஸ் 25% ஆன் ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறாரு, 15 வந்து எஜுகேஷனுக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணால் 40%. 25 + 15 ஆட் பண்ணோன்னா 40%. அப்போ 100லேருந்து 40% வந்து சப்ராக்ட் பண்ணும். நமக்கு என்ன கிடைக்கும்? 60 கிடைக்கும். 60% அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம்? 60/100 எழுதலாம். இன்ட்டு வேற என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு? ஆஃப் த ரிமைனிங் சேலரினா அந்த 60ல இருக்கிறது, 60ல இருந்து அவங்க என்னென்ன செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஆஃப் த ரிமைனிங் சேலரி ஹி ஸ்பெண்ட்ஸ் 25% ஆன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் 20% ஆன் எலக்ட்ரிசிட்டி பில். ஓகே, அப்போ நமக்கு என்ன தெரியும்? 25 + 20னா 45 தெரியும். அப்போ 100ல் 45 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ? பேலன்ஸ் 55. ஸோ அந்த 55 டிவைடட் பை 55% அப்படின்றனால 55 டிவைடட் பை 100. ஓகே, ஈக்குவல் டு அவங்கள்ட்ட மீதி ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 10,385. ஸோ அதை நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸை வச்சுட்டு பேலன்ஸ் எல்லா டைமையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறோம். ஓகே, 10,385 இன்டூ இது இங்கே ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது இது என்னாகும்? மேலே டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டருக்கும் நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கும் சேஞ்ச் ஆகும். அப்போ 100 டிவைடட் பை 60 இன்டூ 100 டிவைடட் பை 55. ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10,385 இன்டூ இதை கேன்சல் பண்ணுங்கள். 0 0 கெட்டிங் கேன்சல். 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? அப்போ 3 டைம்ஸ் போகும், இங்கே 2 டைம்ஸ் 5 டைம்ஸ் போகும். ஓகே, அப்போ 5/3 இன்டூ இதை என்ன பண்ணலாம்? இதை கேன்சல் பண்ணலாம். ஓகே, 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 11 டைம்ஸ் வரும், இது 20 வரும். ஓகே, அப்போ 20/11. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10,385 இன்டூ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 100 கிடைக்கும். 3 × 11னா 33 கிடைக்கும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 10,385 டிவைடட் பை 33 இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணி காமிக்கணும். அப்போ 10,385 அதை 33ஆல் டிவைட் பண்ணோன்னா 3 டைம்ஸ் போகும். ஓகே, 3 டைம்ஸ் போனால் 99. அப்போ பேலன்ஸ் நமக்கு 103ல் நமக்கு 99 போச்சுன்னா பேலன்ஸ் 4 கிடைக்கும். ஓகே, இந்த 8 என்ன பண்ணுவோம்? நம்ம கீழே இறக்குவோம். இறக்கிட்டு இது எத்தனை டைம் போகும்? 48ல் 33 1 டைம் போகும். ஸோ 1 டைம் போச்சு அப்படின்னா 33 இருக்கும். 48ல் 33 போச்சு அப்படின்னா பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் இந்த 5 நம்ம கீழே இறக்குவோம். இறக்கணும்னா 155. 33 எத்தனை டைம் போகும்? 155ல் 4 டைம்ஸ் போகும். 4 டைம்ஸ் போச்சுன்னா 132. ஓகே, இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 23 கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? 23 வந்து 33ல் போகாது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும்? புள்ளி வச்சு 0 ஆட் பண்ணுவோம். 0 ஆட் பண்ணால் 213 வந்துடும். 230ல் நமக்கு இங்கே 33 எத்தனை டைம்ஸ் போகும்? 6 டைம்ஸ் போகும். இப்போ 6 டைம்ஸ்னா 198. ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணும்? சப்ராக்ட் பண்ணும். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 32 கிடைக்கும். மறுபடியும் 0 ஆட் பண்ணுவோம். 0 ஆட் பண்ணி 9 டைம்ஸ் போகும் 33. ஸோ 297 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 23. இது வந்து எப்படி ஆகும்? ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ 314.69 இன்ட்டு இங்கே ஒரு 100 இருக்குது. ஸோ அந்த 100 நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 10னா ஒரு டிஜிட் தள்ளி வைப்போம். 100னா 2 டிஜிட் தள்ளி. இப்போ இந்த 2 டிஜிட் பாயிண்ட் வந்து போயிடும். அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 31469 கிடைக்கும். எக்ஸ் நம்ம எக்ஸ் என்னன்னு சொன்னோம்? ஆல்ரெடி மந்த்லி இன்கம் சொன்னோம். ஸோ மந்த்லி இன்கம் ஈக்குவல் டு 31,469 கிடச்சிரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.